நேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிட்டு போது இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் கூட நீடிக்காது அப்படின்னு ஒரு பேசினார். எப்படி பாருங்க? ஆட்சிக்கே வராதுன்னு கூட தான் அவர் சொன்னார். நாங்கள் ஆட்சி அமைத்து காட்டினோம். 5 ஆண்டு நீடிக்காதுன்றலாம் அவர் வந்து ஒரு ஆர்வம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களின் பேராதரவோடு இது 5 ஆண்டுகள் அடுத்த 50 ஆண்டுகள் தாண்டியும் இது நீடிக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி எதிர்கட்சிகள் பல்வேறு அறிக்கைகளை கொடுக்குறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க சார்? கோயம்புத்தூர் இஷ்யூ சொல்றாங்க, திருச்சியில் நடந்த இஷ்யூ சொல்றாங்க, எல்லாமே லாண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறதா மென்ஷன் பண்றாங்க. கடந்த ஆட்சியிலே இருந்தது தான் இந்த ஆட்சியிலேயும் தொடர்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஃபோரம் ஃபார்ம் கிட்டத்தட்ட 1 மாசம் கூட இன்னும் கண்டினியூஸாக முடியல. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டா இது வைக்கிறாங்க. ஒரு மாதம் கூட முடிவதற்கு முன்பாகவே முதல் நாளில் இருந்தே காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளினுடைய துரித பணியின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட்டர்ஸ் தொடர்ச்சியாக தவறுகளை செய்யக்கூடியவர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு பரேட் நடத்துவது, அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூப்பிட்டு அவர்கள் வந்து வெளியில் இருக்கிறவர்களை கைது செய்வது, அப்புறம் பல இடங்களில் வந்து இது குறித்த ஆலோசனைகள் செய்வது என்று திட்டமிட்டு இதை வந்து ரூட்ஸில், அது வந்து அங்கே இருக்கக்கூடிய வேறு பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய சிட்டியோடைய அவுட்ஸ்கட்ஸில் தொடங்கி பல்வேறு ஊர்களிலும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கான அனைத்து துறை சார்ந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எனவே இது வந்து எங்கே நடந்தாலும் தவறு தான். நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 0 டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் இது போன்ற கிரைம்ஸ். நேற்றைய தினம் கூட அந்த மாதிரி அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் எப்போதும் நடக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருத்தரா இதுதான் அவங்க வந்து அவர்கள் வந்து உயர்ந்த இடத்தில் வைத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து ஒரு அடிமை கட்சிகளை போட்டு நடத்தக்கூடிய ஒரு பண்ணையார் மனப்பான்மை தான் இதை நம்ம பார்க்கணும். ஜனநாயகத்தில் எந்த கட்சி யாரோடு சேர வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய தலைவரும் தொண்டர்களும் எடுக்க வேண்டிய முடிவு. ஒரு பேரியக்கத்தை, ஒரு தேசத்தினுடைய ஒரு பேரியக்கத்தை இப்படி சிறுமைப்படுத்தி பேசுவது வந்து சரியான ஒரு விஷயமாக இருக்காது. எந்த கட்சியாக இருந்தாலும் ஜனநாயகத்தில் என் கூட தான் இருக்கணும், என் கூட இருந்தால் நல்ல கட்சி, என்னை விட்டு வெளில போயிட்டா மோசமான கட்சி என்பது வந்து சரியானது அல்ல. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் கொறடா நியமனம் இன்னும் நடக்கல. எப்ப அதை எதிர்பார்க்கலாம்? தொடர்ந்து நீங்கள் ஒருதலைபட்சமாக செயல்படுறீங்க, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்களுக்கு ஆதரவா ஒருதலைபட்சமாக செயல்படுறீங்கன்ற குற்றச்சாட்டை இபிஎஸ் தரப்புல முன்வைக்கிறாங்க. எப்படி அணுக போறீங்க? நான் நடுநிலையிலிருந்து பணியாற்றுகின்றேனா இல்லை என்பதை நான் தீர்ப்பு வழங்குகிற போது இந்த நாடே தெரிந்து கொள்ளப் போகிறது. அப்படி குற்றம் சுமத்துகின்றவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். இருவேறு குழுக்களாக பிரிந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு கூறுகளாக இருக்கின்றவர்கள் மனுக்களை எல்லாம் அளித்திருக்கின்றார்கள். அது என்னுடைய ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவெடுத்து அதை சட்டசபையிலே அறிவிக்கிற போது நான் எப்படி நியாயமாக நடந்து கொண்டேன் என்பதை நாடு தெரிந்து கொள்ளும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.